100 புஷ்அப் 90 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நமக்கு டே 4. நம்பிக்கை ஒன்று போதும் முன்னே செல்லடா நீ. ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு லேசாக 2 போஸ் கொடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட சவாலை எப்பவும் போல் ஆரம்பித்தாச்சு. எப்பவும் போல் தாங்க ஒரு 50 புஷ்அப்பு, அதுக்கடுத்து ஒரு 30, அதுக்கடுத்து ஒரு 20 தான். இதான் இப்போதைக்கு நம்ம டேபிளாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தால் கூட இதை மாற்றிக்கலான்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா காதல். அதாவது காதல் பரிசுத்தமானது, ரொம்ப 2 மனசும் சேர்ந்தால் தான் அது காதல், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. புராணங்களில் கூட ஏகப்பட்ட காதல் இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் காதல் அப்படி புராண காதல் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 100க்கு ஒரு 10% மட்டும்தாங்க அப்படி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சு. அதாவது அவன் 3 வருஷமாக லவ் பண்ண ஒரு பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இவன் அவளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் சாகலாம் மாட்டேன், வேறு எந்த பொண்ணையும் லவ் பண்ண போகிறதும் இல்லை, ஆனால் அந்த பொண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், நான் யாருன்னு காமிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது அட்வைஸ் பண்ணு அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். நான் அதுக்கு சொன்னேன், நீயே சொல்லிட்டல்ல வாழ்ந்து காட்டணும்னு, ஏன் சொல்கிறத செஞ்சு காமி, எப்பவும் சொல்கிறத விட செய்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் காதலை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இனியவர்களே.